ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிலேருந்து ஒரு சூப்பரான ஆன்கோயிங் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு லாயராக தான் இருக்கான். ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ஆள் அண்ட் ரொம்பவே டேலண்டடான ரொம்ப சைலண்ட்டான ஒரு ஹீரோ வேலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லாயர் கம்பெனி தான். அது வந்துட்டு ஒரு பில்டிங்கில் இருக்குது. அந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய லாயர்ஸ் கம்பெனி இது போல் இருக்கும். ஒரு ஒரு கம்பெனிலையும் ஒரு ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ மொத்தம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்களாம் யார் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஃபோனையே நோண்டிட்டு வந்துட்டுருக்காப்புல. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா கிம்மு. இவன் எப்போ பார்த்தாலும் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஷேரை வாங்குறது விற்கிறது இதிலே தான் கான்சன்ட்ரேட்டடாக இருப்பாப்புல. இதுக்கப்புறம் டாங் அப்படின்ட்டு ஒரு பர்சனை காட்டுறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சைலண்ட்டாக அமைதியாக இருக்கக்கூடிய ஆள் தான். இன்னொருத்தவன் ஓடி வரான் பார்த்தீங்களா? இவன் வந்து தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பான். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா இவன் வந்துட்டான் அப்படின்னாவே காதை பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பொத்திப்பானுங்க. ஏன்னா விடாமல் பேசிக்கிட்டே இருப்பான். அவனோட ஃப்ளோர் வந்தோடனே அவன் பார்த்தீங்கன்னா இறங்க போகிறான். போகும்போதுமே பேசிக்கிட்டே தான் இருக்கு. நான் கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு வந்துடுறேன், ஜியான் வந்து ஃபோன் பண்ணான்னா சொல்லுங்கடா அப்படி இப்படின்ட்டு. அந்த கிம்மு பார்த்தீங்கன்னா போய் தான் தொலை வேண்டாம் அப்படின்ட்டு அந்த க்ளோசிங் பட்டனை போட்டு அமுகிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் வந்துட்டு கோர்ட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். அங்கே ஆல்ரெடி ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மூவியை வந்து பார்த்துட்ருக்காப்புல. இவருமே லாயர் தான். ஆனால் என்ன இப்போ தான் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க போல். ஃபஸ்ட்டு கேஸ் போல் எப்படி வாதாடுறது அப்படின்ற விஷயங்களை டிவி ஷோ மூலமாக பார்த்துட்ருக்கான். ஹீரோ ஒரு மாதிரி பார்க்குறான், என்னடா அவன் பண்ணுறான் அப்படின்ட்டு. அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அந்த லாயர் அப்படியே பயங்கர எனர்ஜியாக ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்காப்புல. ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு ஆகவே ஆகாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். இதுக்கப்புறமா இவனோட லைஃப் ஜேர்னி எல்லாத்தையுமே காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு இவன் வந்து இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுது புலம்புறாரு. நான் சத்தியமாக அவனை அடிக்கவே கிடையாது, ஆனால் அவன் என் மேலே இப்படி கேஸ் கொடுத்துட்டான் அப்படின்னு. அந்த கதையை கேட்டு நம்ம ஹீரோவோட கண்ணிலேருந்தே தண்ணி வருது. சரி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கோர்ட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது விக்டிம் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போட்டு அந்த விக்டிமை அடித்து துவைச்சி எடுத்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி திரும்பி அந்த கிளைண்ட்டை பார்க்கும்போது என்னடா என்ன பார்க்குற அப்படின்ட்டு ரொம்ப ரக்கட்டாக பேசுகிறாங்க. அவ்வளோதான், ஹீரோ ஒரு மாதிரி வந்துட்டுருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் இயர் போகிறாங்க. ஒரு கிளைண்ட் வரான். என்னோட கிளைண்ட்டுப்பா, நான் என்னமோ அவன்கிட்டருந்து காசெல்லாம் ஆட்டை போடுற மாதிரி நினச்சிட்டு இருக்கான்ப்பா. அவன் வந்துட்டு இந்த மாதிரி நினைக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி ரொம்ப நல்லவனாக பேசுகிறானா. சரி விடுங்க சார், நம்ம பார்த்துக்கலாம். அந்த காசை உங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் வேணாம்ப்பா, இந்த கேஸை மட்டும் முடிச்சு கொடு அப்படின்னு. ஹீரோவும் ஓகே அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக வந்தா இந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமான ப்ராடக்ட் எல்லாமே தயாரிச்சுருந்துருப்பாங்க போல். அந்த விக்டிம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் எப்படின்னு உடைக்கிறான், அது உடஞ்சிருது. இதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவ்வளோதான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடுறான். ஆனால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சி குலுக்கிட்டு இருக்காப்புல. ஏண்டா எதுக்குமே கவலைப்படாதுன்னு சொன்னேன், இப்போ இந்த கேஸில் தோத்துட்டு வந்திருக்கேன் நாயே அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் ரொம்பவே பாவப்பட்ட ஆளாக தானே இருப்பான். சார் என்னை வந்து காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்படியே பார்த்தீங்கன்னா இவனோட லைஃப் வந்துட்டு ஓடிடுச்சு. இதோட இவன் வேலைக்கு சேர்ந்து 9 வருஷம் ஆகிட்டு. இந்த சீனெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு ப்ரெசென்ட்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்துடுறான். அந்த பஸ் ஸ்டாப்பில் பார்த்தோம் இல்லையா, அந்த லாயருமே கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ட்ரையலுக்கு லாயர்ஸ்லாம் வந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் சரி அந்த லாயரும் சரி 2 பேருமே தான் எழுந்திரிக்கிறாங்க. ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க, உங்களை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஹீரோ வந்து சொல்லிகிட்ருக்கான், நாங்கள் தான் கேஸை வந்து கொடுத்தோங்க அப்படின்னு. அந்த லாயர் வந்து சொல்லிகிட்ருக்கான், நாங்கள் தான் டிஃபெண்டன்ட் அப்படின்னு. சரி கேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்து சொல்லிகிட்ருக்கான், போனதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ணுறான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா ஃபோனெல்லாம் தூக்கிட்டு நேராக அந்த ஜட்ஜ்கிட்ட வரும்போது எப்பா நீங்கள்லாம் வர வேணாம், உட்காந்து அங்கேயே என்ன இருந்தாலும் பேசு அப்படின்னு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதாவது சார் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் போதே நீ தான் டிஃபெண்டன்ட் லாயரா அப்படின்னு. ஆ ஆமாங்க சார் அப்படின்னு. சரி ஸ்டார்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி எந்திரிச்சு டேபிள்லாம் தட்டி என்னோட விக்டிமே வந்திருக்காங்க, அவங்களே இங்கே வந்து சாட்சி சொல்லுவாங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி அந்த டிவியில் வந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும்போது ஜட்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாரு. விக்டிமை டைரெக்டாக வந்து இங்கெல்லாம் பேச விட முடியாது, நீ வந்துட்டு அந்த விக்டிமோட வாக்குமூலத்தை ஒரு லெட்டராக எழுதி சப்மிட் பண்ணணும், 1008 ஹியரிங் இருக்குது, ஒரு இதாக நான் கேட்டுட்ருக்க முடியுமா அப்படின்னு ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்ருக்காங்க. இதில் ஒரு மாதிரி அவன் ஆஃப் ஆயிடுறான். நான் நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து 14ஆம் தேதி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஜட்ஜு சொல்லும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே சார்ன்றான். இவன்ட்டு கேட்கும்போது இவன் அதை கவனிக்கவே இல்லை.
என்ன சார் அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஜட்ஜெல்லாம் செம்ம வெறியாயிட்டு இருக்காப்புல. இவனெல்லாம் எவன்டா லாயரா கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு. சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு ஹீரோட்டயே கேட்குறான். நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ அப்படின்னு. 14ஆம் தேதின்ற மாரி சொல்லும்போது, அவன் பார்த்தீங்கன்னா, "உன்னோட டேட் எல்லாம் செக் பண்ணிட்டேன். அன்னைக்கு நான் வச்சுக்கலாம் சார். நான் ஃப்ரீயா தான் இருக்கேன்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, வெளிய பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி நர்வஸா வெயிட் பண்றான். அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, வெளிய வரும்போது ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் சொல்றானா, ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவன ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். டிஃபெண்ட் இன் கேஸ் எல்லாம் டிவி ஷோ மூலமா பார்த்து கத்துக்காத. கோர்ட்டுக்கு முன்னாடியே வந்து எப்படி இந்த கேஸ் நடக்குது, எப்படி வாதாடுறாங்க அப்படின்றத பார்த்து நீ கத்துக்க அப்படின்னு. இவனும் ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாம் சொல்லும்போது, அப்புறம் நீ வந்து ஃபோன்ல பார்த்துட்டு இருந்தது கிரிமினல் கேஸு. இது வந்துட்டு சாதாரண சிவில் கேஸு. ஒழுங்கான டிவி ஷோவையாவது பார்த்து கத்துக்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா போறான். ஒரு மாதிரி பார்க்குறான். நம்ம பார்த்தது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. இதுக்கப்புறமா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவளோட பேர் தான் ஜியாங். இவ பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் வருவா. அப்படியே பதுங்கி பதுங்கி போகும்போது இவங்க சிஇஓ வந்து பார்த்துறாப்புல, நாளைக்காவது சீக்கிரம் வர பாரு அப்படின்னு. சரி சரி அப்படின்னு அவசர அவசரமாக ஏதோ ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது தான் ஹீரோ கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு ரிட்டன் ஆஃபீஸ்க்கு வரான். டேய் இன்னைக்கு நீ தான் லேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. இவனும் அவனோட பிளேஸ்க்கு வந்து அவனோட வேலையை பார்க்கும்போது ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய கேஸ் ஃபைல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே மாட்டான். சார் நீங்கள் அந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறீங்களா, அவர் வந்திருக்காரு அப்படின்னு. இப்போவே வா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் சார் நீங்கள் பிஸியாக என்னன்னு இவனும் செக் பண்ணி பார்த்துட்டு, சரி சரி நான் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா சொல்கிறான். இதுக்கப்புறமா அந்த கிளைண்ட்டை தான் மீட் பண்ணி நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்கான். என்ன நடந்துச்சு அப்படின்னு. இந்த கிளைண்ட்டோட பேர் பார்த்தீங்கன்னா பார்க்கு. இவருக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது போல். இவர் வந்து ஒரு டேக்ஸ் அக்கௌண்டராக தான் இருக்கார். இவர்கிட்ட வந்த கிளைண்ட்டை இவர் வந்துட்டு அடித்ததாக தான் கேஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதுவும் 1 இயருக்கு முன்னாடி. போன ட்ரையலில் பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் தான் அவரை அடித்தேன் அப்படின்ற மாதிரி இந்த பார்க் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஆனால் திடீர்னு இப்போ வந்து நான் வந்து அவனை அடிக்க கிடையாது. ஸோ அந்த கேஸை வந்து நீங்கள் ரீஓப்பன் பண்ணி எனக்கு ஜெயிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எதுக்கு நீங்கள் போன டைம் ஒத்துக்கிட்டீங்க, இப்போ எதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா நான் வந்துட்டு அந்த கிளைண்ட்டை அடிக்கவே கிடையாது. எனக்கே கண்ணு தெரியாது. எனக்கு கொஞ்சம் கிளைண்ட்ஸ் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த கிளைண்ட்டை அடிப்பேன். ஸோ உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அந்த எவிடன்ஸ் அப்புறம் எல்லா விஷயங்களையுமே பார்த்துட்டு நான் என்னன்ற மாதிரி கூப்பிட்றன்ற மாதிரி சொல்லிட்டேன். நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கான். இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்துட்டு ஒன்றா தான் சாப்பிடுவாங்க போல். எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வரும்போது டாங் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, நான் வந்துட்டு இந்த வேலையை குவிட் பண்ண போகிறேன்ல, உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டின்னர் மாதிரி வைக்கிறேன், நைட்டு 8 மணிக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான், இல்லைப்பா நான் கொஞ்சம் லேட்டாக வருவேன், ஏன்னா எனக்கு ஒரு பிளைண்ட் டேட் இருக்குது அப்படின்னு. என்னடா சொல்கிற, பிளைண்ட் டேட்டாக திரும்பவுமா அப்படின்ட்டு எல்லாருமே கலாய்ச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க ஹீரோவை. இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பிளேஸில் தான் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பார்க்கோட கேஸை பற்றின எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஈவனும் அந்த ரெக்கார்ட் ஃபைல்ஸ் அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த ஆடியோ ரெக்கார்டை கேட்க கேட்க அங்கே எப்படி நடந்திருக்கும் அப்படின்றதையுமே ஓரளவுக்கு யோசிச்சு பார்க்குறான். அதாவது இந்த பார்க்கு தான் அந்த விக்டிமை அடிக்கிற மாதிரி கழுத்தெல்லாம் நெரிக்கிற மாதிரிலாம் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். அப்புறம் எதையோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டாக பார்த்துட்டு நான் அங்கே கண்டிப்பாக போயே ஆகணும் போலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கோட வீட்டுக்கு தான் வரான். இவன் அந்த கேஸ் ஃபைலில் பார்த்ததுக்கும் இப்போ இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றி கேட்கும்போது, இல்லை இந்த அட்மாஸ்ஃபியரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் விக்டிம் கிட்ட வந்து ஆடியோ ரெக்கார்டு அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லா எவிடன்ஸுமே பக்காவாக இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு தெரியும் அவன் இந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ணுவான்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் என்ன அவரை பற்றி ரொம்ப கேஷுவலாக ஏதோ தெரிஞ்ச மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடுமாறுறேன். அவர் என்னோட ரெகுலர் கிளைண்ட்டு தானே, அவரை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. ஓ அப்படியா, சரி உண்மைக்குமே அங்கே என்ன தான் நடந்துச்சு அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும்போது தான் இவர் சொல்கிறாரு, நான் வந்து அவர்கிட்ட கொஞ்சம் காசெல்லாம் கடனாக கொடுத்தேன். அந்த காசு கேட்கும்போது அவன் வந்துட்டு இல்லை என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு அவனையே அவன் ஹர்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ நான் வந்துட்டு அவனை அடிக்க கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த சீன் பார்த்திங்கன்னா இப்படியே கட் ஆகுது. இந்த சைடை நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா, அதாவது ஹீரோட டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்திங்கன்னா அந்த டின்னருக்காக வந்துடுறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்கான், நான் வந்து கொஞ்சம் லேட்டாக வருவேன் அப்படின்னு. டேட்டே லேட்டாக வரானான்டா, அப்போனா கண்டிப்பாக அது ஓகே ஆயிடுச்சு போல் அப்படின்ட்டு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கிட்ட ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான், நம்ம இனி கொஞ்சம் பேசி பழகிக்கலாம்னு நினைக்கிறேன், இன்னொரு டைம் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே பாய் அப்படின்னு அந்த பொண்ணு அந்த சைட் போனால், இவன் அந்த பொண்ணோட காண்டாக்டை பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணி விட்றான். இந்த பொண்ணையுமே அவனுக்கு பிடிக்கல போல்.
நேரா பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த டின்னர் பார்ட்டிக்கு வந்துடுறான். "என்னடா சீக்கிரம் வந்துட்ட, லேட் ஆகுன்ற" மாரி சொல்லும்போது, "ஆமாண்டா 3 நிமிஷம் லேட்டா தானே வந்திருக்கேன். என்னாச்சு என்னாச்சுன்ற" மாரி கேட்கும்போது, ன்ற மாரி தலையாட்டுறான். "நான் தான் சொன்னேன்ல அந்த பொண்ணு செட் ஆகாது" அப்படின்ட்டு இவங்களுக்கு ஒரு ஹேப்பியா இருக்கு. ஸோ அப்படியே எல்லாருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது, ஹீரோ வந்து கேட்குறான், "உன்னோட பொசிஷனுக்கு வேற ஆள வந்து செலக்ட் பண்ணிட்டாங்களா?" அப்படின்னு. "நாளைக்கு தான் ஏதோ ஒரு பொண்ணு இன்டர்வியூ வரதா சொன்னாங்க" அப்படின்னு டாங்கும் சொல்லிட்டு இருக்காரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ, அப்புறம் அந்த கிம், ஆன் எல்லாருமே ஒண்ணா தான் லிஃப்ட்ல வந்துட்டுருக்காங்களா. அப்ப கிம்மு பார்த்தீங்கன்னா, "டேய் என்னடா டாங் வந்து குரூப்ப விட்டு லெஃப்ட் ஆயிட்டான்" அப்படின்ற மாரி கேட்கும்போது, ஹீரோ வந்து சொல்றான், "ஆமா நான் தான் அவன லெஃப்ட் ஆக சொன்னேன். இதுக்கப்புறம் அவன் ஒண்ணா நம்ம கூடலாம் வந்து லஞ்ச் சாப்பிட முடியாதுல்ல. சும்மா அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ல. அதனால தான்" அப்படின்னு. "அட பாவி ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்ற மாரி தான் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட என்ட்ரி தான். இவங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா, அறிவா, எல்லார்கிட்டயுமே ரொம்ப அன்பா பழகக்கூடிய ஒரு கேரக்டரு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா அந்த டாங்கோட பொசிஷன வந்து ஃபில் பண்ணுறதுக்காக வேற ஒருத்தவங்க இன்டர்வியூ வரதா சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா? அது நம்ம ஹீரோயின் தான். இதுக்கு முன்னாடி கம்பெனியில இவ பார்த்தீங்கன்னா, 7 மாசமோ என்னமோ தான் ஒர்க் பண்ணியிருந்திருப்பா போல. "ஏன் நீங்க இவ்ளோ நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ணீங்கன்ற" மாரி கேட்கும்போது, நான் வந்து அங்க எதையுமே கத்துக்க முடியல. திரும்ப திரும்ப பண்ண வேலைய தான் பண்ண மாரி இருந்துச்சு. அதனால தான் நான் வந்துட்டு அங்க இருந்து வெளிய வந்துட்டேன் அப்டின்னேன். சரி அங்க இருந்துக்கிட்டே நீங்க வேலைய தேடி இருக்க வேண்டியது தானே. எதுக்கு குவிட் பண்ணிட்டு தேடுனீங்க அப்டின்னேன். நான் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த வேலைய பார்க்கல. அப்புறம் எப்படி நான் அந்த சம்பளத்த கை நீட்டி வாங்குறது? என் மனசாட்சி தடுத்தது அப்டின்ற மாரிலாம் சொல்றா. இந்த பதில் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. சரிம்மா நீ எப்ப வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ற மாரி கேட்கும்போது, நான் இப்பவே ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் ரெடி தான் அப்படின்ற மாரி சொல்றா. நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? அப்படின்ற மாதிரி இவ கேட்குறா. என்னம்மான்ற மாரி கேட்கும்போது, நீங்க எதுக்காக லாயர் ஆனீங்க அப்படின்னு. அந்த அம்மா சிரிச்சுட்டு சொல்றாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அத நானே வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நெனச்சேன். அதனால தான் நான் லாயர் ஆனேன். சரி நீ ஏன் ஆகணும்னு நெனைக்கிற அப்படின்னு. இவ வந்துட்டு எதுவுமே சொல்லல. அப்படியே அவளோட பிளேஸ்க்கு தான் வரா. இவ வந்து இனிமே இங்கேருந்து தான் ஒர்க் பண்ண போறா போல. அந்த டேபிள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த டாங் தான் விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க போல. ஸோ, அதில பார்த்தீங்கன்னா, நம்ம கிம்மு, ஆனு, நம்ம ஹீரோ எல்லாரோட டீட்டெயில்ஸுமே லேப்டாப்போட டெஸ்க்டாப்ல இருக்கு அப்படின்ற மாரி இருக்கு. அந்த டைம் அந்த சிஇஓ பார்த்தீங்கன்னா, உள்ள வந்துட்டுருக்காங்க. மத்த லாயர்ஸ் எல்லாத்தையுமே உனக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படி. ஒரு லாயரையுமே போயிட்டு மீட் பண்ணி இவ வணக்கம்லாம் சொல்லிட்டுருக்கா. அப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த லாயர்ஸோட நேம் எல்லாம் ரீட் பண்ணியிருந்திருப்பாள்ல. ஹேனு, கிம்மு இவங்களோட பேரெல்லாம் பத்தி கேட்குறா. அந்த லாயர்ஸ் எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு. இவங்க ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. அந்த மாதிரி இங்க யாருமே வேலை செய்யலையேம்மா! அவங்கலாம் யாரு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாரி முழிக்கிறா. ஐயோ! நான் தான் ஏதோ மிஸ்டேக்கா கேட்டேன் போல அப்படின்னு திரும்பவும் வந்து அந்த பேப்பர் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. ஸோ டெஸ்க்டாப்ல தானே அவங்க இன்ஃபர்மேஷன் இருக்கிறதா இருக்கு. அதில போயிட்டு பார்த்தா அவங்களோட நேம், அவங்க சோஷியல் மீடியா அக்கவுண்ட் எல்லாமே இருக்கு. ஒருத்தவங்களோட அந்த அக்கவுண்ட்ட எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அவ பயங்கரமா சிரிக்கிறா. லாஸ்ட்டா நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவ தான் பார்க்குறா. பட் அவன் வந்து பின்னாடி திரும்பி நிக்கிற மாரி தான் இருக்கு. அத பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்மைல் பண்றா. ஆல்ரெடி ஹீரோவ தெரியுமா என்னன்றது தெர்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. அந்த பார்க்கோட அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே தான் பார்த்துட்டு இருக்காப்ல. அந்த விக்டிமுக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா காயம்லாம் இருக்கு. அந்த விக்டிமோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு ஒரே கன்ஃப்யூசிங்கா இருக்கு. சரி இந்த பார்க்கோட ஆஃபீஸ் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்றத சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா, அந்த ஃபோட்டோஸில இருக்கிற அந்த வீடும், இந்த பார்க்கோட ஆஃபீஸும் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி இருக்கு. அது எப்புட்றா ஒரே மாதிரி இருக்கும் அப்டின்ட்டு அந்த விக்டிமோட அட்ரஸ், அப்புறம் இந்த பார்க்கோட அட்ரஸ் எடுத்து பார்க்குறாங்க. 2மே ஒரே அட்ரஸா இருக்கு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, மண்டைய பிச்சுக்கிற மாரி இருக்கு. என்னடா நடக்குது அப்டின்னு. இதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது, டாங் இந்த மாதிரி போயிட்டானாடா, ரொம்ப ஒரு மாரியா இருக்கு அப்டின்ற மாரி பேசும்போது, சரி அந்த பொண்ணு புது பொண்ணு வந்துட்டாளா? அப்படின்ற மாரி கேட்கும்போது, இன்னைக்கு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. ஈவினிங் நம்ம கூட டின்னருக்கு ஒண்ணா வருவாளாம்மா அப்படின்ற மாதிரி ஜியாங் சொல்லும்போது, அவ ரொம்ப அழகா இருப்பாளா? நான் வேணா அவள கரெக்ட் பண்ணிக்கவா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கவா? அப்படின்ட்டு ஆன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, மூட்டு தின்றா அப்படின்ற மாரி ஜியாங் சொல்றா. இதுக்கப்புறமா ஒரு கோர்ட்ட தான் காட்டுறாங்க. அதில ஒரு கேஸா பார்த்தீங்கன்னா ரீட் பண்றாங்க. பட் அந்த கேஸ்க்கான லாயர்ஸ் அப்புறம் விக்டிம்ஸ் யாருமே வராதனால ஒரு கேஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்மிஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டே வராங்க. கடைசியா ஒரு கேஸ் நம்பர் சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும், அப்புறம் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கை தூக்குறாங்க. என்ன கேஸ் அப்படின்றதெல்லாம் தெரில. பட் அப்படியே 2 பேரும் ஜாலியா பேசிட்டே வெளிய வராங்களா, ஹீரோயினோட அந்த பாஸ் இருக்காங்களா, அவங்க வராங்க. "என்னம்மா நீ இந்த சைடு" அப்படின்னு.
அது ஒன்றும் இல்லை, ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். இவங்க யாரும் உன் ஃப்ரெண்டா? இல்லை இல்லை, இவன் என்னோட கிளைண்ட்டு தான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இன்றைக்கி தான் அந்த பார்க்கோட ஹியரிங் போல். ஆனால் இவர் முன்னதாகவே வந்துட்டார். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா அவனுக்கு இருக்கிற அந்த டவுட்டை கேட்குறான். எப்படி அந்த விக்டிமோட அட்ரஸும் உங்களோட அட்ரஸும் வந்து சேமாக இருக்குது, ஸோ என்னன்றதை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா தடுமாறுறாரா. இவனா ஒரு ஸ்டோரியை பார்த்திங்கன்னா சொல்லிகிட்ருக்கு. நீனும் அந்த விக்டிமும் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கீங்க, டேட் போயிருக்கீங்க. பட் உங்கள் 2 பேத்துக்குள்ளே செட் ஆகாமல் அந்த விக்டிம் வந்துட்டு உன்னை பிரேக்கப் பண்ணிட்டான். அதனால தான் நீ வந்து அந்த விக்டிமை அடிச்சிட்ட அப்படின்னு. ஆனால் இந்த பார்க் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பாகி கத்திகிட்ருக்கான். நீங்கள் சொன்ன எல்லாமே உண்மை தான், நாங்கள் 2 பேரும் டேட் பண்ணோம், எல்லாம் ஓகே. பட் நான் வந்துட்டு அவனை அடிக்கலை, என்னை நம்புங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி வெளியே சொல்லிடுவானோ அப்படின்ற ஒரு பயம் வந்து இந்த பார்க்குக்கு வந்துட்டு இருக்க தான் செய்யுது. அப்படியே கோர்ட்டில் காட்டுறாங்க. அந்த ஜட்ஜ் வந்து கேட்டுட்ருக்காங்க. போன ட்ரையலில் வந்து இந்த பார்க்கு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. ஆனால் திரும்பவும் நான் பண்ணல அப்படின்ற மாதிரி ஃபைல் பண்ணியிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ ஹீரோ தான் வந்து எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். ஸ்டார்டிங்லேருந்து கேஸ் வந்துட்டு கொஞ்சம் மிஸ்லீடிங்காக தான் போயிருக்கு. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் அக்கௌண்ட் இருக்கும், அவங்களோட கிளைண்ட்டுக்கு மறந்துமே கிடையாது அப்படின்னு. அந்த விக்டிம் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குதிக்கிறான். அவன் சொல்கிறது எதுவுமே கேட்காதீங்க கேட்காதீங்கன்னு. ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா வாயை மூடிட்டு இருப்பா, இல்லைன்னு வச்சுக்கோமே அவனுக்கு அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே வந்து ஒரே வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அதாவது வெறும் ரூம்மேட்ஸாக இருந்திருக்காங்க. அந்த டைமில் பார்க்குக்கிட்ட இருந்து இவன் வந்து கொஞ்சம் காசு வந்து கடனாக வாங்கியிருக்கான். அந்த காசை திரும்பி கேட்கும்போது இவனால் கொடுக்க முடியல. அதனால தான் இவன் வந்துட்டு அவனையே அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபேக்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்னு. பார்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நிம்மதியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்ற விஷயங்களை வந்துட்டு வெளியே சொல்லலை. ஸோ அதனால் அவருக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு அப்படியே வெளியே வரும்போது ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த பார்க் வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னை நம்பினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அவரும் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். எங்கிட்ட நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஹீரோட ப்ரொஃபைல் எடுத்து தான் பார்த்துட்ருக்கா. உலகம் ரொம்பவே சின்னதில்லை, நான் உன்னை சீக்கிரமாகவே மீட் பண்ண போகிறேன்ல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே ஹீரோ மீட் பண்ணியிருக்காளா தெரியுமா என்னன்றது தெரில. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோட டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் தான் வெயிட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே தான் வந்துட்டுருக்கா. இந்த பொண்ணாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு அந்த ஜியோங் பார்த்தீங்கன்னா இங்கே வான்ற மாதிரி கூப்பிட்றா. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வராங்களா. ஹீரோ யதார்த்தமாக பார்க்குறான், எது இவளா அப்படின்ட்டு. அவன் ரொம்ப ஷாக் ஆக ஹீரோனும் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறா. இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தேங்க்யூ.